சாரீயை விதவிதமாக கட்டுறது அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம். அதாவது மேக்கப் ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த சாரீ ட்ராப்பிங்கை கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பில் நாமளே க்ரியேட் பண்ண முடியும். அந்த மாதிரி க்ரியேட் பண்ண ஒரு சாரீ ட்ராப்பிங் தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது. இது யாருக்கு கட்டலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நீராட்டு விழா, இல்லை ஃபோட்டோ ஷூட்டு, ரிசப்ஷனுக்கு லெஹங்கா இல்லை, லெஹங்கா மாதிரியே நான் என்னோடய சாரியில் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க இந்த சாரீ ட்ராப்பிங்கை பண்ண முடியும். மேக்ஸிமம் இது ரிசப்ஷனுக்கு நல்லாயிருக்கும். நான் நிறைய ரிசப்ஷனுக்கு இந்த ட்ராப்பிங்கை நான் பண்ணியிருக்கேன். லெஹங்கா மாதிரியும் யூஸ் பண்ணலாம். 2 டைப்ஸாக இதே ஃப்ளிட்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும். அதில் ஒரு டைப் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. இன்னொரு டைப் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, இவ்வளோ தானே நம்ம லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஸ்டெப்ஸ்லேயுமே நாம் என்ன பண்ணுறோன்றதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கிறீங்க அப்படின்னும்போது உங்களுடைய சாரீ ட்ராப்பிங்கில் நல்ல ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இவங்கள்ட்ட நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு இன்ஸ்கர்ட்டில் நம்ம லூஸாக கட்டணும். ஏன்னா இந்த இன்ஸ்கர்ட்டை டைட்டாக கட்டக்கூடாது. இன்ஸ்கர்ட்டை கொஞ்சம் லூஸாக கட்டிட்டு அப்போ தான் உங்களுடைய ஃப்ளிட்டை வந்து மடித்து நீங்கள் உள்ளார சொருகும்போது கொஞ்சம் வேலையை ஈஸியாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், பேக் சைடு இருந்து தான் சாரியை ட்ரா பண்ண ஆரம்பிக்கிறேன். நம்ம சாரியை என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு நம்ம சாரியை வைக்கும்போது ஃப்ரண்ட் சைடில் வச்சு தான் நம்ம சாரி ட்ரா பண்ண ஆரம்பிப்போம். ஆனால் நான் பேக் சைடு தான் ஆரம்ப பகுதியை வச்சுருக்கேன். எதனால் அப்படின்னா, பேக் சைடு இருந்து ஆரம்ப பகுதி கொண்டு வந்து சைடில் எடுத்துகிட்டு வரும்போது ஃப்ளிட்டு இல்லாமல் வந்துடும். ஃப்ரண்ட் இடத்துல மட்டும் ஃப்ளிட்டு நம்ம மடித்து அழகாக நம்ம பாவாடை எப்படி நம்ம டைலர் தைப்பாங்களோ அதே மாதிரி ஃப்ளிட்டை நம்ம கைகளால் ஒரு 3 இன்ச் கேப்பில் நான் மடித்து வச்சுருக்கேன். மடித்து வச்சுட்டு ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாக ஃப்ளிட்டு வந்துருச்சு. சைடு இந்த சைடு வந்ததுக்கப்புறம் லெஃப்ட்லேருந்து ரைட்டு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ளிட் வைக்க தேவையில்லை. அப்படியே அந்த முந்தானியை சுற்றி முன்னாடி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஃபுல்லாக சுற்றாதீங்க, ஹாஃப் சுற்று மட்டும். அதாவது ஃப்ரண்ட்டில் நான் போடுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மல் சாரீ போடுற மாதிரி அப்படின்னா நம்ம சுற்றி வந்து மாராப்பு போடுவோம். ஆனால் இது வந்து நார்த் இண்டியன்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ராஜஸ்தானிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போடுற மாதிரி நான் சுத்தாமலே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்போ எந்த சைடு நம்ம கொடுத்துருக்கோம், எப்பயுமே நார்மலாக நம்ம லெஃப்ட் சைடு தான் மாராப்பு போடுவோம். ஆனால் இது ரைட் சைடு மாராப்பை முன்பகுதியை நான் வச்சுருக்கேன். சரிங்களா? வச்சதோடு இல்லாமல் எவ்வளோ அகலம் வேணுமோ அதை பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு அந்த மடிப்பை ரொம்ப அழகாக நீட்டாக சின்ன மடிப்பாக எடுத்து வைங்க. ரொம்ப ஈஸி. இந்த சாரீ ட்ராப்பிங் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் நம்ம 10 மினிட்ஸ் இருந்தால் போதும். அந்த 10 மினிட்ஸுமே நீங்கள் ப்ராக்டிஸ் இருக்குதுன்னா 5 மினிட்ஸ்லேயே நம்மளால் கட்ட முடியும். உங்களுக்கு கிளாஸ்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கணும் இல்லையா? அதே சமயம் ரிசப்ஷனுக்கு கட்டும்போது நமக்கு நீட் லுக் வேணும். அப்போ ஒரு லெஹங்கா நீங்கள் போடுறதுக்கு கூடவே உங்களுக்கு டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டைம் ஒரு 15 மினிட்ஸாவது தேவைப்படும். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளார நான் ஒரு லெஹங்காவே க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஒரு பட்டு சாரியில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு லெஹங்காவை க்ரியேட் பண்ணியிருக்கோம். பாவாடை மாதிரியும் ஃப்ரண்ட்டில் பேக் சைடு போடாமல் ஃப்ரண்ட்டில் போட்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலை உருவாக்கியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் எப்படி மடிப்பு சின்னதாக எடுத்தீங்களோ அதே மாதிரி பேக் சைடும் சின்னதாக மடிப்பு எடுங்க. ஒட்டியானத்தை அந்த மடிப்போடு சேர்த்து கட்டாதீங்க. ஒட்டியானத்தை பேக் சைடு வந்து அந்த மடிப்பு இல்லாமல் இடுப்பு பகுதிக்கு மட்டும் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த லேயர் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும் அவங்க நடந்து போகும்போதோ. இந்த சாரீ வந்து ஃபேன்சி சாரீலையும் கட்டலாம், பட்டு சாரீலையும் கட்டலாம். நான் இப்போ உங்களுக்கு பட்டு சாரியில் கட்டி காமிச்சிருக்கேன். ஃபேன்சி சாரியிலும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு முறை கட்டி காமிக்கிறேன். ஃபேன்சி சாரியில் இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும். இன்னும் நம்மளுடைய சாரீ ட்ராப்பிங் கிளாஸ் நிறையவே இருக்குது. பாக்ஸ் ஃபோல்டிங் பார்த்துருப்பீங்க, பஃபி ஃபோல்டிங் பார்த்துருப்பீங்க, ட்ராப்பிங்ஸும் நிறைய நம்ம கொடுத்துட்ருக்கோம். நம்ம இலவச வகுப்புகளில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு நிறைய கிளாஸுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம். புதுசாக இன்றைக்கி என்ன இருக்கோ அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஃபுல்லாக ட்ரா பண்ணி முடித்ததுக்கப்புறம் அந்த மடிப்பை அழகாக ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அவங்க நடக்கும்போது நகரக்கூடாது இல்லையா? அதுக்காக நான் வச்சுருக்கிறது, நான் ஒரு மேக்கப்புக்கு போகிறேன்னா அயனிங் மிஷின் வச்சுருக்க மாட்டேன், கிரிம்பிங் மிஷின் தான் வச்சுருப்பேன் இல்லையா? அதனால் அந்த கிரிம்பிங் மிஷின்லேயே அயன் பண்ணுறது எப்படின்னு தான் உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். நான் கையில் அயன் பண்ணிகிட்டு இருக்கிறது கிரிம்பிங் மிஷின், அயனிங் மிஷின் கிடையாது. நம்ம ஹேருக்கு கிரிம்பிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கையில் இருக்கக்கூடியது தான். ஆனால் ஹீட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் நீங்கள் அயன் பண்ணணும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்கன்னு தான் அந்த ஒயரையே நான் என்னோடய ஷோல்டரில் போட்டிருந்தேன். ஏன்னா ப்ளக்கில் நம்ம சொருவி இருக்கக்கூடாது. நம்மக்கிட்ட வர்றது பட்டு சாரியிலே, அப்போ கவனமாக இருக்கணும் இல்லைங்களா?
சாரீ கட்டி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஷால் எடுத்துக்கோங்க. அது பட்டு சாரியுடைய பட்டு ஷாலாக இருக்கலாம், இல்லைன்னா ஃபேன்சி ஷாலாக கூட இருக்கலாம். நான் எடுத்திருக்கிறது ஒரு ஃபேன்சி ஷால் தான். என்கிட்ட இருக்கிற கலர் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு 2, 3 கலர்ஸ் நம்ம பேக்கில் வச்சுருக்கோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுடைய கிளையண்ட்டோடைய சாரீ என்ன கலர்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கேற்ற மாதிரி கான்ட்ராஸ்ட்டான கலராக எடுத்துக்கலாம், இல்லை அதுக்கு மேட்சான கலர்ஸாக எடுத்துக்கலாம். ஷால் போடும்போது என்ன ஆகும்னா, இன்னும் ஒரு கிராண்ட் லுக் கிடைக்கும். இன்றைக்கி ட்ரெண்டாக போயிட்டுருக்கக்கூடியது டபுள் சாரீ இல்லையா? நான் டபுள் சாரீ இல்லாமல் அவங்கக்கிட்ட இருக்கிற சாரீலேயே நான் ஒரு ஷாலை கிரியேட் பண்ணி போட்டிருக்கேன். எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணிங்கன்னா, அடுத்தடுத்த கிளாஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான கிளாஸாக தான் இருக்கும்.